ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேஷ் பேசுகிறேன். சென்னை கார் சென்ஸ் அப்படின்ற ஸ்டோரில் இருந்து. இப்போ நான் பார்க்க போகிறது டொயோட்டா ஹை கிராஸ் அப்படின்ற ஒரு காரோட சீட் கவர் அண்ட் டோர் பேட், ஸ்டேரிங் கவர், அது மாதிரியான இன்டீரியர் தீம் ஒர்க்கை பற்றி தான். பேசிக் வண்டி ஷோரூம்ல வந்து இன்னைக்கு தான் டெலிவரி செட்டாம் கடைக்காக வந்திருக்கு. இதில் நம்ம மாற்ற போகிறது வந்து சீட் கவர் வந்து காரில் கொடுத்துருக்கிறது ஃபேப்ரிக்கில் கொடுத்துருப்பாங்க. துணி சீட் கவர் நாங்கள் அன்ஸ்டிச் மூலியமா இதை த்ரெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வந்து லெதர் சீட் கவர் மாற்ற போகிறோம். இந்த மெட்டீரியல் பேர் வந்து ஹாலோ லெதர் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ளெக்சிபிளான ஒரு மெட்டீரியல் கூட லாங் லாஸ்டிங் இருக்கும். மோஸ்ட் ப்ரீமியம் ஆர்டிஃபிஷியல் லெதராக அந்த சீட் கவர் அமையும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே நீங்கள் ஆஃப்டர் ஃபினிஷிங் பார்க்கலாம். ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியை வந்து இந்த சீட் கவர் கொடுக்கும். ஒரிஜினல் லெதருக்கான ஈக்குவலன்ட் ஷேப்ல இந்த ஹாலோ லெதர் வந்து நமக்கு பண்ணி கொடுக்கும். இதில் போட்டிருக்கிறது வந்து கேமல் அப்படின்ற ஒரு கலர் நாங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர்ஸ்க்காக. ஸோ கம்ப்ளீட் சீட்ஸுமே நாங்கள் கேமல் லெதர் மூவ் பண்ணிட்டு அண்ட் டோர் பேட்ஸ் எல்லாம் பிளைன் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து எந்த விதமான லெதர் அப்பியரன்ஸுமே இல்லாம ஒரு ரெகுலரான ஒரு டேஷ்போர்டு அதே மெட்டீரியல் கண்டினியூட்டி தான் கொண்டு வந்திருக்கோம். நாங்க இதை ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்கி இந்த சீர்க்கு ஒரு அதே மெட்டீரியல் இந்த காருக்கு நாங்க வந்து ஹாலோ லெதரையே நாங்க டேஷ்போர்ட் அண்ட் டோர் பேனல்ஸ் எல்லாமே நாங்க வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த பேனல் கம்ப்ளீட்டாவே பாத்தீங்கன்னா இந்த ஹாலோ லெதர்ல இருக்கு அதே ஒரு கேமல் ஃபினிஷிங்கும் அண்ட் இந்த மெட்டல் ஃபுல்லாவே உங்களுக்கு அதே ஹாலோ லெதர்லயே மேட்சிங் பண்ணி கொடுப்போம். இது வந்து டாப் அண்ட் கார்ல வந்து ஒரு டாக் டேன் ஒரு கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாக் டேனுக்கு மாதிரியே நாங்க வந்து இந்த கலருக்கு கஸ்டமர் சாய்ஸ்க்கான கலரை மாத்தி கொடுக்க போறோம். அந்த ஹாலோ லெதர்ல இருக்க கேமல் வந்து ரொம்ப பிரீமியமா இருக்கும் பார்க்கிறதுக்குமே. அது வந்து ஒரு ஹை அண்ட் BMW லக்ஸூரியஸ் கார்ஸ்ல வர ஒரு ஒரிஜினல் இன்டீரியர்ஸை வந்து ப்ராப்பரா ரெப்ளிகா பண்ணி கொடுக்கும். பட்ஜெட் வைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் குவாலிட்டியுமே லாங் லாஸ்டிங்குமே உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அது உழைக்கிறதுக்கு தேவைப்படும். அந்த சீக்கிரம் மினிமம் லைஃப் டைம் மட்டும் கொடுக்கறது 5 to 8 இயர்ஸ் இருக்கு. நாங்கள் வாரண்டி பேக்கப் கொடுக்குறோம். வித்வுட் பிசிக்கல் டேமேஜஸ் எல்லாமே எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கவர் மாற்றி கொடுப்போம். அதுமாதிரி இந்த டேஷ்போர்ட் பேனல்ஸ் வருது இல்லையா, இந்த டேஷ்போர்ட் பேனல்ஸ் கம்ப்ளீட்டாவே நாங்கள் இந்த ஒரு ஃப்ரேம் ஃபுல்லாவே நாங்கள் வந்து அதே ஹாலோ லெதர்ல நாங்கள் கேமல் பண்ண போறோம். இந்த டேஷ்போர்ட் பேனல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ஆம்ரெஸ்ட் பேனல், இந்த பேனலுக்குமே அதுக்கு ஹாலோ லெதர் வரும். அண்ட் ஸ்டேரிங் கவர் ஃபுல்லாவே நாங்கள் ஸ்டேரிங்கை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ராப் மெட்டீரியல் பண்ண போறோம். அது ஹாலோ லெதர் தான். ஸோ ஓவராலா பார்க்குறப்ப உங்க கம்ப்ளீட் இன்டீரியர்ஸ் ஃபுல்லாவே ஒரு பிளாக் அண்ட் கேமல்ல உங்களுக்கு ஒரு தீம் ஃபார்ம் ஆகும். இந்த வண்டிக்கு நாங்கள் ஃபாக் லேம்ப் கிரில் குரோம் போட போறோம். இந்த இடம் ஃபுல்லாவே குரோம்ல ஆட் ஆகும். இந்த மாதிரி உங்க வந்து ஃபாக் லேம்ப்க்கு எந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஒரு ஃபாக் லேம்ப் அசம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு ஹெட்லாம்போட பவர் வந்து இதில் அவங்க பை டிஃபால்ட்டாக கொடுக்குற அந்த ஐஸ் கியூப்ஸ் லைட்ஸை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஐஸ் கியூப்ஸ் லைட்ஸ் வந்து உங்களுக்கு லைட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால இந்த லைட்டை வந்து நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ண நெக்ஸஸ் கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஃபாக் லேம்ப் உங்களுக்கு தேவையாக இருக்கும். அப்புறமா இந்த பேனலுக்கு வந்து ஒரு ஃபாக் லேம்ப் இருக்கிற ஒரு டம்மி போர்ஷன் மாதிரி ஒரு குரோம் ஒன்று அசம்பிள் ஃபிக்ஸ் பண்ண கொடுக்க போகிறோம் டாப் எண்டில் வர மாதிரி. அதே மாதிரி இந்த வண்டிக்கான ஃபுட் ஸ்டெப் வந்து எந்த விதமான கனெக்டிவிட்டியுமே கிடையாது. இந்த ஃபுட் ஸ்டெப் வந்து பை டிஃபால்ட்டாக எம்டியாக இருக்கிறது இல்லையா, இதை நாங்கள் வந்து கம்ப்ளீட் பிளாக்ல ஹை கிராஸ் லோகோவோடவே ஒரு ஃபுட் ஸ்டெப் போட்டு கொடுக்க போகிறோம். அப்புறமா சன் கண்ட்ரோல் ஃபிலிம் இந்த காருக்கு வந்து 3Mல RE50 ஃபார் த டோர்ஸ் அண்ட் RE70 ஃபார் விண்ட்ஷீல்டுக்கு இந்த காருக்கு சன் ஃபிலிம் போட போறோம். அண்ட் இந்த கார் டோர் பேனல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஆம்பியன்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஆம்பியன்ட் லைட் வந்து இந்த ஒரு எட்ஜிங் கேப்ல நாங்கள் அழகாக லைட்ஸ் போட்டு கொடுப்போம். ஸோ லைட் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு விசிபிளாகவே இருக்காது. இந்த ஆம்பியன்ட் லைட் நம்ம ஃபோன் மூலமாவே நம்ம ஆக்சஸ் பண்ணி லைட் நம்ம ஆக்சஸ் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் சைட் பீடிங் இந்த வண்டிக்கு நாங்கள் போடுறோம். இந்த மாதிரி பிளைன் ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் ஒரு சைட் பீடிங் வந்து பிளாக் அண்ட் சில்வரில் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த வண்டியில் இந்த வண்டி டிஆர் மாற்றிக்கிருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து ஒரு டிஆர் லைட் வித் இண்டிகேட்டரோட வரும். அந்த லைட்டை இந்த காரில் நாங்கள் மாற்ற போகிறோம். அண்ட் இந்த வண்டிக்கு வந்து வீல் ஆர்ச் நாங்கள் கஸ்டமருக்கு சஜஷன் கொடுத்துருக்குறோம். இந்த ஒரு கம்ப்ளீட் பார்ட்டுமே எங்கிட்ட வந்து டாப் அண்ட் அதே ஒரு பிளாக் ஷேடில் இருக்கிற வீல் ஆர்ச்சுமே போட முடியும். சஜஷன் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் பட்ஜெட் அக்செப்ட் பண்ணி அதுவுமே நாங்கள் போட்டு கொடுக்க போகிறோம். டிஃபால்ட்டாக வர ஒரிஜினல் ஹார்ன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்னை எடுத்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஹார்னை எடுத்துட்டு நாங்கள் ட்ரம்பட் மியூசிக்கில் வர ஃபியாம் டைப் ஹார்ன்ஸ் அந்த காரில் மாற்ற போகிறோம். அது வந்து ஃபியாம் அப்படின்ற பிராண்டில் மேட் இன் இட்டாலி குவாலிட்டி 2 years வாரண்டி வித் காப்பர் காயில் ஹார்ன் தான் அந்த காரில் மாற்ற போகிறோம். அண்ட் இந்த காருக்கு 70 மேட்ஸுமே நாங்கள் வந்து பிளாக் அண்ட் சில்வர் த்ரெட்டில் நாங்கள் மேட்ச் பண்ணி போட போகிறோம். இந்த ஒரிஜினல் மேட் கீழே கார்பெட் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் மேட்டை நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் 70 மேட்ஸுமே இந்த காருக்கு போட போகிறோம். உங்களுக்கு அந்த பார்க்கறதுக்குமே ரொம்ப லக்ஸூரியாக இருக்கும். அந்த 70 மேட் வந்து டபுள் லேயர் ஃபார்மாக இருக்கிறதுனால பேக் மேலே மட்டும் இருக்கிற அந்த நூடுல்ஸ் மேட்டை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கீழே வந்து கம்ப்ளீட் சிங்கிள் மேட் இருக்கிறதுக்கும் அந்த மேட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருக்கும். இது வரைக்கும் பார்த்தாலுமே ஒரு பிராண்ட் நியூ காரோட என்னென்ன வேலை பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான். இதுக்கப்புறமா நீங்க பார்க்க போறது எல்லாமே நாங்க இதே வேலைகளை எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக. நம்ம இந்த வண்டியை பத்தி ஃபுல்லா பிஃபோர் ஒர்க் நம்ம பார்த்துருந்தோம். வண்டி டெலிவரி ஆகி கடைக்கு வந்த சமயத்தில் என்னெல்லாம் வேலை பண்ண போறோம் அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வண்டி முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. என்னென்ன வேலை பண்ணிருக்கிறோன்றதையும் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். இந்த வண்டியில் நாங்கள் போட்டுக்கிறது ஃபிளாக் போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபிளாக் போஸ்ட் கிளாம்ப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு பெருசாக அந்த ஆல்ட்ரேஷன் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஒரு லோகோல இருக்கிற ஒரு சின்ன பீதை மட்டும் ஒரு கார்னர் ஷேப் எடுத்துட்டு நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணாலே போதும். அதுக்கான பொசிஷன் நம்ம ஃபிளாக்
போஸ்டர் லொகேட் பண்ணிடலாம். இந்த ஃபிளாக் போஸ்ட் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கும் நல்லா இருக்கும் அண்ட் பொலிட்டிக்கல் வியூக்குமே இந்த ஃபிளாக் போஸ்ட் கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லுக்கை கொண்டு வரும் இந்த காருக்கு. இந்த கார் வந்து டிஆர்எல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டிஆர்எல் வந்து ஹெட்லாம்பில் பார்க்கிங் ஆன் பண்ண உடனே டிஆர்எல் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி, தேவைப்படுறப்ப ஹெட்லாம்ப் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கிங் லைட் போட்டாலே உங்களுக்கு டிஆர்எல் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த டிஆர்எல் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இண்டிகேட்டர் உங்களுக்கு பை டிஃபால்ட் ரன்னிங் மோடில் போகும். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து டுவர்ட்ஸ் ரைட்டில் டர்ன் பண்ணுறப்ப ரைட்டில் போகும் அண்ட் லெஃப்ட்டில் டர்ன் பண்ணுறப்ப லெஃப்ட் வியூவாக மாற ஆரம்பிச்சிடும். இது அசார்ட் போட்டோம் 4 வியூமே இந்த இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒயிட் லேம்ப்க்கு இந்த லைட் வந்து கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து ஒரு ஹை எண்ட்ல வர ஒரு ஃபினிஷிங் அந்த டிஆர்எல் கொண்டு போய் கொடுத்துரும். குரோம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபாக் லேம்ப் குரோம் வந்து அந்த ஒரிஜினல் டிஆர்எலுக்கான ஒரு ஷேப்ல அந்த குரோம் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கிரில்லுக்கு ஒரு குரோம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லோகோ கிரில் சொல்லிட்டு இந்த கிரில்லுமே வந்து பக்கா குரோம்ல நாங்கள் அது இனிஷியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹெட் லேம்ப்க்குள்ள வந்து பை டிஃபால்ட்டாக வர ஒரு பார்க்கிங் லேம்ப் வந்து எல்லோவில் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஒயிட்ல மோகோன்ற லைட்ல மாற்றி கொடுத்துருக்கோம். இந்த பை டிஃபால்ட்டாக கொடுக்குற ரெண்டுமே ஒயிட் இருக்கும். இது மட்டும் எல்லோவில் கொடுத்துருப்பாங்க. அதையுமே ஒயிட்ல மாற்றி கொடுத்துருக்கோம். அது வந்து ஃபாக் லேம்ப் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபாக் லேம்ப் வந்து ப்ரொஜெக்டர் லென்ஸில் நாங்கள் மாட்டி கொடுத்துருக்கோம். ஹெட் லேம்போட வியூ வந்து சஃபிஷியண்டாக இருக்காததுனால ஃபாக் லேம்பை நாங்கள் வந்து அசூம் அப்படின்ற பிராண்டில் 2 inch லென்ஸில் வந்து நாங்கள் ப்ரொஜெக்டர் மாற்றி கொடுத்துருக்கோம். அந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கவரேஜுக்குமே அண்ட் கிரவுண்ட் வியூவுமே நல்லாவே எடுத்து கொடுக்கும் இந்த ஒரு 2 inch லென்ஸ் அப்படின்றது. இந்த லென்ஸ் வந்து லோ பீம்ல இருந்து நீங்க ஹை பீம் இம்ப்ரூவைஸ் பண்ணீங்கன்னா அந்த கீழே இருக்க ஃபாக் லேம்பையுமே வந்து ஸ்டில்ட் ஆயிட்டு அது கொஞ்சம் லைட்டா ஃபோக்கஸ் பண்ணி மேலே கொண்டு போய் கொடுக்கும். இது வந்து உங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். கவரேஜ் வந்து ஒரு 80 to 120 மீட்டர்ஸ் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகும். அண்ட் இந்த வண்டியில் நாங்கள் அகைன் நாங்கள் வேலை பண்ணுறது வந்து இந்த ஃபாக் லேம்ப்க்கான ஒயரிங் அண்ட் ஸ்விட்ச் பற்றி தான். ஏன்னா இந்த காரில் மோஸ்ட்லி வந்து ஹைப்ரிட் காரு அண்ட் ரெகுலரான ஹை கிளாஸ்லாம் வந்து ஒயரிங் டச் பண்ணாலே பெரிய இஷ்யூ இருக்கும். இது நாங்கள் யூஸ் பண்ணுற ஒயரிங் வந்து கம்ப்ளீட் கிட் மாதிரி தான். இல்லை வந்து எந்த விதமான டேம்பரிங்கோ இல்லைனா நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லோட் எடுத்து நாங்கள் கனெக்ட் பண்ணுற வேண்டிய அவசியமாக எங்களுக்கு ஏற்படாது. நாங்கள் கம்ப்ளீட் ஒயரிங் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம். அந்த ஒயரிங் ஸ்விட்ச் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பேட்டரி டெம்பரில் இருந்து லைட் இன்புட் எடுத்துட்டு அந்த ஃபாக் லேம்பில் இருக்கிற ஒயர்ஸில் மேல் ஃபீமேல் கப்பு மூலமா லாக் பண்ணிட்டு அதுக்கான ஸ்விட்சஸுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லொகேஷன்ல லொகேட் பண்ணி கொடுத்துருப்போம். நாங்கள் யூஸ்வலாக போட்ட ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி இல்லாமல் நார்மலாக உங்கள் காரில் வர ஒரு பை டிஃபால்ட் ஸ்விட்ச் மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்விட்ச் வந்து எந்த விதமான ஆஃப்டர் மார்க்கெட் ஃபினிஷிங்குமே காட்டி கொடுக்காது. ஜஸ்ட் ஒரு புஷ் புல் ஸ்விட்ச் மாதிரி இந்த OEM பேட்டர்ல ஸ்விட்ச் நாங்கள் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த காருக்கு நாங்கள் ஃபாக் லேம்பை தாண்டி நாங்கள் பண்ணிருக்க வேலைன்றது ஃபுட் ஸ்டெப் போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுட் ஸ்டெப் வந்து ஹை கிராஸ் அப்படின்னு லோகோவோடவே நாங்கள் அந்த ஃபுட் ஸ்டெப் மாட்டி கொடுத்துருக்கோம். பியூர் பிளாக்ல ஒரு சில்வர் கலர் ஆர்ச் மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபுட் ஸ்டெப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஏறி நிற்கிறதுக்குமே நல்ல ஒரு சாலிடான ஒரு ஃபீல் கொடுக்கும். இல்லை உங்களுக்கு இந்த ஜர்க் ஆகிற மாதிரி ஃபினிஷிங் எதுவுமே இல்லை வந்து ஒரு தேவை இருக்காது. இந்த ஃபுட் ஸ்டெப்க்கு மேட்சிங்காகவே நாங்கள் வந்து ஹை கிராஸ்ன்ற ஒரு சைட் பீடிங் கொடுத்துருக்கோம். இது வந்து பிளாக்ல சில்வர் லைன்ல ஹை கிராஸ்ன்ற ஒரு வேர்டிங் மென்ஷன் பண்ற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கு. இது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு காருக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் ஏற்படும். சடனாக உங்க டோர் திறக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஒரு இம்பாக்டை குறைக்கிறதுக்கு சைட் பீடிங் வந்து உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபினிஷிங் கொண்டு வரும். அந்த காரில் நாங்கள் வந்து ஒரு ஃபெண்டர் ட்ரிம் போட்டிருக்கோம். குரோம்ல ஒரு ஃபெண்டர் ட்ரிம் அந்த காருக்கு நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த காரில் நம்ம முதல்ல தெளிவாக பார்த்த மாதிரி பிஃபோர் சீட் கவர் பார்த்துருந்தோம். இதில் வந்து நாங்கள் சீட் கவர் ஃபினிஷிங் அப்புறம் பார்க்கலாம். இல்லை யூஸ் பண்ணுறக்க ஒரு கலர் வந்து கேமல் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து இதில் போட்டிருக்க மெட்டீரியல் வந்து ஹாலோ லெதரில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சீட் கவர் வந்து ஒரு டபுள் லேயர் குஷனிங்ல ஒரு திக் சாஃப்ட் லெதர்ல யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது இன்டீரியர் வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங்குமே இந்த லெதர் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இந்த டிசைன்ஸ் வந்து கஸ்டமருக்கான ஒரு சாய்ஸ் தான். இந்த டைமண்ட்ல வந்து நாங்கள் யூஸ் பண்ற த்ரெட் வந்து பேஜ் கலர் த்ரெட் அண்ட் கேமல் கலர் மேட்சிங்ல போட்டு கொடுத்துருக்கோம். ப்ரீமியமான ஒரு ஷேப்பையும் பண்ணி கொடுக்கும். இதே சீட் கவர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சென்டருக்கு ஆர்ம் ரெஸ்ட்டுமே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுமே வந்து ஒரு கம்ப்ளீட் தீம்க்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல டோர் பேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை வர ஒரு ஆர்ம் சப்போர்ட்டுக்கு வர இந்த 2 பேனல்ஸுமே நாங்கள் லெதரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஃபினிஷிங் நீங்க பார்க்கலாம். உங்க கார்ல டாப் எண்ட்ல வர அந்த ஒரு ZX-ஓட ஃபினிஷிங்கை நாங்கள் அப்படியே நாங்கள் அதை வந்து ரீலோகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒரு மேட்சிங்ல வந்து பேஸ் சைடு கனெக்ட் பண்ணி கொடுக்குறப்ப அந்த கேமலுக்கும் பேஜுக்கும் வர ஒரு எலிகன்ட் ஃபினிஷிங்குமே நீங்க அதை பார்க்கலாம். ஆம்பியன்ட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவுமே வேரியஸ் கலர்ஸ் நம்ம மாற்றிக்க முடியும். கஸ்டமருக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் அப்ளிகேஷன் மூலியமாவே மாற்றிக்கலாம். அண்ட் இதோட ஸ்டேரிங் கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேப்பை வந்து நாங்கள் இந்த காருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சீட் கவர் மேட்சிங் ஏற்ற மாதிரி ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து பியூர் மேனுவல் ஸ்டிச்சஸ் தான். இது வந்து ஸ்டேரிங் ரேப் அப்படின்றப்ப அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஒரு எலிகண்டான ஒரு ஷேப்பை கொண்டு வரதுக்கு இந்த ஸ்டேரிங் கவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் அதோட சைடில் இருக்கிற அந்த ஏசி பேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா அதே ஒரு ரேப்பை வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் டாப் அண்ட் கார்ல ஒரு டேன் கலர் ஒரு காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்றப்ப தேவையான கலரை நம்ம வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். எந்த கலர் உங்களுக்கு வேணும், எந்த மெட்டீரியல் வேணுன்றது கூட நம்ம இது மாதிரி டிசைட் பண்ணி நம்ம லொகேட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் போட்டிருக்க மாதிரி இந்த பக்கம் மெயின் டேஷ் போர்ட் பேனல்ஸுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து அதே சில்வர் லைன்ஸ் நாங்கள்
பேட்சப் பண்ணி இந்த என்டையர் பேனல்ஸுமே நாங்கள் வந்து அதே கேமல் கலர்லயே ஒரு பேஜ் த்ரெட்டை போட்டு நாங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்டீரியர் தீம்ல பாக்குறப்ப. ஸோ ஓவராலா இந்த காரோட எக்ஸ்ட்ரீம் இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து ஒரே கலர்ல நாங்க மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமரோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இதோட பேக் சீட்ஸ்மே பாத்தீங்கன்னா எந்த சீட்ஸ்ல எப்படி அதே பேட்டர்ன் வருதோ அதே ஷேப்லயே அதே ஒரு கண்டினியூட்டியோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அது நீங்க சீட் கவர் போட்டிங்க அப்படின்றது நீங்க சொன்ன வழியே யாருக்குமே தெரிய போறது இல்லை. அதோட டோர் பேனல்ஸுமே நாங்க வந்து பேக்ல சேம் பேட்சப்ல நாங்க பண்ணி நாங்க அதே மாதிரி லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஆம் வைக்கிற இடமும் சரி, ரிலாக்ஸா உட்காந்துருக்க சமயமும் சரி, இந்த மாதிரி பேனல்ஸ் எல்லாமே அதே ஒரு சாஃப்ட் குஷன்ஸோட நாங்க வந்து அந்த லெதரை யூஸ் பண்ணி நாங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் நாங்க தேர்ட் ரோ சீட்ஸுமே நாங்க சேம் பேட்சப்ல எந்த விதமான டிஃபரன்ஸுமே இல்லாம இருக்கிற மாதிரி சீட் வந்து நாங்க எடுத்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் இன்டீரியர் தீம் காம்பினேஷன் சொல்லலாம். இந்த ஒர்க் வந்து ஐக்ராஸ்க்கு பண்றது வந்து கலர்ஸ் சாய்ஸஸ் வந்து ஒரு 30-40க்கு மேற்பட்ட கலர்ஸ் அவைலபிள். ஸோ எந்த கலர்ஸ் வேணாலுமே நீங்க சூஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன்ல பண்ண முடியும். எல்லாமே முழுக்க கஸ்டமைஸ்டு ஒரு சீட் கவர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஆட்டோ டெக் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து சூஸ் பண்ணிருக்கோம். யூஸ்வலா நாங்க இந்த மாதிரி சீட் கவர்ஸ் போடுறப்ப நாங்க காம்பினேஷன் ட்ரை பண்ணுவோம். கேமல் போடுறோம்னா 70 மேட்டுமே வந்து கேமலோட காம்பினேஷன்ல வர மாதிரி நாங்க செலக்ட் பண்ணி போடுவோம் யூஸ்வலா. பட் சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க அதிகமா அழுகாகிறதுனால அவங்க பிளாக் மாதிரி சாய்ஸஸ் தான் போவாங்க. ஸோ இந்த கஸ்டமருமே அப்படிதான் ஒரு பிளாக் அண்ட் சில்வர் ஸ்டிச்சஸ் வேணும் அண்ட் மேல இருக்க அந்த நூடுல் குயர் மேட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா கிளீனிக் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதால மேட் ஃபுல்லாவே வெல்க்ரோ பேச்சஸ் மாதிரி கொடுத்துருக்கனால ஜஸ்ட் லைக் ஈஸியா நீங்க இதை எடுத்து நீங்க இந்த வெல்க்ரோ வந்து பீல் ஆஃப் பண்ணி நீங்க இந்த மேட்டை க்ளீன் பண்ணிட முடியும். ஸோ நீங்க அழுக்கார சமயம் இதை மட்டும் நீங்க உரிச்சு எடுத்துட்டு நீங்க க்ளீன் பண்ணிட்டு இதை நீங்க ஜஸ்ட் வைப் அவுட் பண்ணிட்டு நீங்க திருப்பி இதை போட்டாலே போதும். இது வந்து 8 சீட்டர்னா அதே ஒரு ஷேப்போட உங்களுக்கு லொகேஷனோட இந்த மேட் வந்து உங்க கார்ல லொகேட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி எந்த விதமான கார்களுக்கும் நம்மளால தீம் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி உங்க வண்டிக்கும் பண்ணணும்னா நீங்க எல்லா விதமான கார்களுக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கீழே இருக்க நம்பர்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிசைன் ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்க சூஸ் பண்ண முடியும். எந்த மாதிரி சீட் கவர் எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணணும் எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணணும் கூட நீங்களே சூஸ் பண்ண முடியும். எங்கிட்ட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அவைலபிள். கஸ்டமைஸ் சீட் கவர்னு பாத்தீங்கன்னா 9500 rupees வந்து எங்கிட்ட ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். நீங்க செலக்ட் பண்ற மாதிரியான ஃபிட்டிங் தான். இப்போ 9500 இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ற எல்லா மெட்டீரியல்ஸுமே தேவைக்கேற்ற மாதிரி நீங்க ஓனா உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கான தேவைக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் நீங்க சூஸ் பண்ண முடியும். அண்ட் உங்க சீட் கவருக்கு ஸ்பெஷல் கஸ்டமைஸ் லோகோ வேணும்னு நினைச்சா கூட நம்ம அந்த லோகோ வந்து சீட் கவர் சென்டர் பொசிஷன்லயோ இல்ல ஹெட்ரஸ் பொசிஷன்லயோ நம்ம லொகேட் பண்ணவும் முடியும். சிலருக்கு வந்து ஒரு குழந்தைங்களோட பேரையோ இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேமையோ இல்ல கிங் குயின் அந்த மாதிரி எந்த நேம்ஸ்னாலுமே நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியும். வேணுன்ற டிசைன்ல வேணுன்ற ஃபாண்ட்ல சூஸ் பண்ணி கூட அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் பண்ண முடியும். அண்ட் இந்த டிசைன்ஸ் கூடவே நம்ம வந்து கம்ப்யூட்டர் டிசைனும் பண்ண முடியும். அதுக்கும் சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து 3D பிரிண்டிங் மிஷின்ஸ் நாங்க கொடுத்து நாங்க அந்த டிசைன்ஸுமே நாங்க உங்க சீட் கவருக்கு மேட்சிங் பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா நீங்க கார் சென்ஸ்க்கு நீங்க வரலாம். வந்து அந்த டிசைன்ஸை பார்த்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு வண்டி சீட் கவர் இருந்தாலுமே 2 to 3 days நாங்கள பண்ணி கொடுக்க முடியும். எல்லா விதமான சீட் கவருக்கும் நீங்க நேர்ல வரணும் அவசியம் இல்ல. போன்ல நீங்க டிசைன்ஸ் வாங்கிட்டு பேட்டர்ன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க போன் வழியா நீங்க ஆர்டர் கொடுத்தா கூட ஃபிட்டிங் பண்ற சிச்சுவேஷன் நீங்க அப்ப நீங்க கடைக்கு வந்தாலே போதும். ஃபிட்டிங் கிடைக்க வேண்டிய டைம் வந்து 5 to 6 hours ஆகும். யூசுவலா நாங்க சீட் கவர் மாட்டுறது ஒரு கவர் மாதிரி போட்டு பண்றது இருக்கும். பட் எங்க வேலை அது மாதிரி இருக்காது. ரொம்ப யூனிக்கான ஒரு அவுட்புட் நீங்க சீட் கவர்ல கொண்டு வரலாம். அப்படின்றப்ப இந்த சீட் கவர்ல வர லம்பர் சப்போர்ட் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு யூனிக்கா வர ஆரம்பிக்கும். நார்மலா கவர் மாட்டுறப்ப ஒரு டிஷர்ட் மாதிரி மாத்தி விடுவாங்க. பட் நம்ம வேலை எல்லாமே இங்க வர ஒரிஜினல் சீட்ஸை வந்து அன்ஸ்டிச் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ராட்ல வந்து எங்க சைடு நாங்க பக்கல் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அப்படி பண்றப்ப மட்டும் இந்த மாதிரி ஒரு ஷேப் நம்மளால கொண்டு வந்து நிறுத்த முடியும். இந்த ஷேப் நீங்க கொண்டு வந்துட்டாலே நீங்க எப்போ உங்க காருக்குள்ள ஏறி உட்கார்றமோ அப்போ நம்மளோட ஹிப் சப்போர்ட் எல்லாமே நமக்கு ப்ராப்பரா ஒரு ஷேப்ல வந்து ஒரு கன்வீனியன்ட் ஃபீலை கொடுக்கும். ஸோ இல்லைன்னா உங்க ஷேப் வந்து ஒரு டிஸ்லோகேட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கவர் ஆகாது. அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் சீட்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. அண்ட் இதுல யூஸ் பண்ற ஃபோம் திக்னஸ் பாத்தீங்கன்னா இந்த என்டையர் சென்டர் ஏரியா நம்ம எங்கெல்லாம் உட்கார்றோமோ அங்கெல்லாமே 16 mm நாங்க யூஸ் பண்ணிருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி உங்களோட சைட் சப்போர்ட்ஸ் எல்லாமே 8 mm ஃபோம் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். இது ஆல்மோஸ்ட் சிங்கிள் லேயர் இது டபுள் லேயர் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா சைடு அண்ட் பேக் உதாரணத்துக்கு இந்த இடம் பின்னாடி பக்கம் நாங்க கவர் பண்றப்ப 4 mm ஃபோமை யூஸ் பண்றோம். ஏன்னா அந்த ஷேப்பை வந்து அது கண்டினியூனா கவர் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் நம்ம உட்கார்ற இடம் அதிகமா குஷனியா இருக்கிறதுக்காகவும் இந்த ஒரு ஃபோம் எடுத்து நாங்க யூஸ் பண்றோம். ஃபோம் எல்லாமே லேமினேட்டட் பண்ணி தான் யூஸ் பண்றோம். ஸோ லேமினேட் பண்றதுனால என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டினா சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த மாதிரி உங்களால சீட் பிடிக்கவே முடியாது. யூஸ்வலா நீங்க மற்ற கவர்ஸ் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஃபோம் தனியா இருக்கும், மேல இருக்க லெதர் தனியா, மேல இருக்க மெட்டீரியல் தனியா இருக்கும். அந்த மெட்டீரியலும் ஃபோம் நீங்க தனியா பிரிச்சு எடுக்க முடியும். எங்கெல்லாம் ஸ்டிச் பண்றோமோ அங்க மட்டும் ஜாயிண்ட் ஆகும். அதனால என்ன ப்ராப்ளம்னா சீட்ஸ் நீங்க ஓவர் த டேஸ் நீங்க யூஸ் பண்ண அதோட சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் டிஸ்லோகேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் சீட் நீங்க போறப்ப அதோட 10 வருஷம் ஆனாலுமே நம்ம எப்படி ஃபோமை யூஸ் பண்ணிருக்கோம் அதே ஃபோம் அது கூட லாங் டர்முக்கு இருக்கும். ஏன்னா அந்த கம்ப்ளீட் மெட்டீரியலும் அந்த ஃபோமையும் நாங்க வந்து கம்ப்ளீட்டா அங்க லே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ சீட்ஸுக்கும் அதுக்கும் எந்த
விதமான டிஃபரன்ஸுமே ஏற்படுறது இல்ல. 5ல இருந்து 8 வருஷம் 10 வருஷம் ஆனாலுமே போட்ட மாதிரியே இருக்கும். அண்ட் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் சீட் கவர் டேமேஜ் ஆனா என்ன பண்ணுன்றது. அண்ட் கஸ்டமைஸ் வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா எந்த சீட் டேமேஜா இருக்கோ அந்த பேனலை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியும். அது வித்தவுட் பிசிக்கல் டேமேஜஸ் நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்களா அது கிழிக்கிற சமயத்துல நீங்க அதுக்கான பேவை பண்ணிட்டு நீங்க மாத்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான லேபரும் அந்த பேனலுக்கான சார்ஜஸ் தான் ரொம்ப மினிமலான சார்ஜஸா தான் இருக்கும். யூஸ்வலா என்ன ஆகும்னா குழந்தைங்க ஏதாவது குத்தி கிழிக்கிறதோ இல்ல ஹார்ட் டூல்ஸ் லைக் பேனா ஸ்க்ரூ டிரைவர் கத்தி மாதிரி ஹார்ட் டூல்ஸ் பட்டு சீட்டு கிழிஞ்சதுன்னா எந்த போர்ஷன் கிழிஞ்சிருக்கு அதை மட்டும் மாத்திக்க முடியும். உதாரணத்துக்கு இங்க கிழிஞ்சிருக்குன்னா இந்த பீஸை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்க கிழிஞ்ச அந்த பீஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா நாங்க எல்லாமே முழுக்க கஸ்டமைஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுக்கிறது தான். அண்ட் சீட் ஏர் பேக் ஓபன் பண்றதுக்குமே நாங்க வந்து தின் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து ஈஸியாவே சீட் ஏர் பேக் ஓப்பன் ஆகிற மாதிரி ஷேப் தான் நாங்கள் பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கார்களுக்கு நீங்க சீட் கவர் போடணும், இன்டீரியர் வேலை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.